நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் பாலா. கூட்டணிக்கான தலைமையாக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தது அமித்ஷா அவர்கள் தான். இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதானே, இப்போது ஏன் திடீரென முடிவை மாற்றிக்கொள்கிறார் டிடிவி தினகரன் அப்படிங்கிற கேள்வியை நயனா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார். இதுல வெளியில தெரியாத அரசியல் அல்லது உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரிகசிஸ பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு நயினார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. நான் எப்படி காரணம்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் அறிவித்தபடிதானே எல்லாம் நடக்குது அப்படின்னு. ஆனால் இதுல இருக்கக்கூடிய இன்ட்ரிகசிஸ் என்னன்னா, அண்ணாமலைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடும் சிக்கல் இருந்தது. அதே போலதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதனாலதான் 2024 தேர்தலில் ஒரு இடத்துலயும் பிரச்சாரத்துல அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்தார். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கிறது. ஏன்னா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு லீடரா ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அவர் வெளியில நான் அப்படி ஒன்னும் வரணும்னு நினைக்கலன்னு சொன்னாலும், யாராக இருந்தாலும் அரசியலுக்கு உள்ளாக வந்துட்டா அவங்களுக்கு பதவியும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பரபரமையாக எல்லாருமே விரும்பதான் செய்வாங்க. அவருக்கு தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அந்த சமூகத்து வாக்குகள், அங்க இருக்கக்கூடிய சமூகத்து வாக்குகளில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அல்லது சசிகலா இந்த மாதிரி ஆட்கள் இல்லாமல் தன்னுடைய கட்சியிலேயே ஏற்கனவே செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும், இல்ல ஒரு ஆர்பி உதயகுமாராக இருக்கட்டும், இல்ல ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த சமூகத்து ஆட்கள் இருக்காங்க. அவங்க மூலமாக வாக்குகள் பெற்றுவிட முடியும். அதை தாண்டி அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நயினார் நாகேந்திரன் தலைமையிலான பிஜேபியும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருந்தால் போதும். இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய லாபம் இருக்க போறது கிடையாது, தன்னை லீடர்னு ப்ரூவ் பண்றதுனால. ஸோ இந்த பனிப்போர் உள்ளுக்கு இருக்கதான் செய்யுது. இது வெளிப்படையாக எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாருமே மறுத்தாலுமே இது உள்ளுக்கு இந்த பனிப்போர் இருக்கு. அதனாலதான் இது இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி திருமிகு லட்சுமி.